கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாள், இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் செபிப்போம். நன்றி தகப்பனே, அப்பா, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவருடைய சமூகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. கடந்த 4 மாதம் முழுவதும் எங்களை நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களை கரம் பிடித்து நீர் வழி நடத்தி, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமப்பதைப் போல ஆண்டவரே, இந்த வருடத்தினுடைய ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் 4 மாதங்கள் ஆண்டவரே கண்ணின் மணி போல எங்களை சுமந்து கொண்டு வந்ததை எண்ணி தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை நோக்கி அப்பா, இந்த காணொளி வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை, மே மாதத்தை காண கொடுத்த உம்முடைய கிருபைக்காய், தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை நீங்க கண்ணின் மணி போல நீங்க காத்து ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு எங்களை நீங்க வழிநடத்தும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிழைக்கும்படிக்கு எங்களோடு கூட இடைப்படுகிற எங்கள் பரம பிதாவே, இந்த புதிய மாதத்திலும் ஏசப்பா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களோடு கூட நீர் என்ன பேச விரும்புகிறீர் என்பதை அறியும்படியாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் கொடுக்கிற ஆலோசனைகள் எங்களுக்கு எவ்வளவு அருமையானது அப்பா. அப்படிப்பட்ட ஆலோசனை எங்களுக்கு அருளி உம்முடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோமே அப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஏசப்பா, இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் செய்து கொடுக்கிற தாசனை நீங்க மறைத்து கொண்டு நீங்க வெளிப்படுவீராக. இந்த புதிய மாதத்திற்கென்று நீங்க எங்களுக்கென்று வைத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள சத்திய வசனத்தை நீங்க வெளிப்படுத்தி நீங்க பேசுங்க ஆண்டவரே. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு தேவதாசனை மறைத்து கொண்டு நீங்க வெளிப்படுங்கப்பா. நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தையை அப்படியே ஜனங்களுக்கு பிரசங்கிக்கத்தக்கதான விசேஷித்த தேவாவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினாலும் தாசனை நீங்க நிறைத்தருளுவீராக. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். இந்த வார்த்தையினாலே ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். என் கால்கள் கண்ணியில் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தபடியினால் தேவனுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து நீர் கொடுத்த ஆலோசனையின்படியே நான் நடப்பேன். அது நிமித்தமாக என் குடும்பத்திற்கு வரக்கூடியதான அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன் என்கிறதான அந்த நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி செல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவரே நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேத வசனத்தினால் ஊன்ற கட்டுவீராக தகப்பனே. லீதியாளின் இருதயத்தை திறந்ததை போல ஒவ்வொருடைய இருதயம் திறக்கப்படுவதாக அப்பா. இந்த செய்தியின் நிறைவிலே அப்பா, ஒரு தீர்மானம் எடுத்த பிள்ளைகளாக கர்த்தர் என்னோடு கூட பேசினார். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியமாயிற்றே. இந்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவரிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சமூகத்திலே வைத்து முன்னேறி செல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீதியின் பாதையிலே நடத்துவீராக தகப்பனே. பிசாசின் கண்ணியிலே, சோதனையிலே நம்முடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் காத்தருளுவீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆரம்ப ஜெபத்திலிருந்து பாடல் ஆராதனை வேளையிலும் அப்பா, பாடல் பாடுகிற வேளையில ஒருமனப்பட்டவர்களாக உம்மை விடுதலையோடு கூட பாடி உம்மை ஆராதனை செய்யணுமே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல வேத வாசிப்பின் பகுதியிலும் அப்பா, அந்த வார்த்தையின் மூலமாக நீங்க இடைப்படுவீராக தகப்பனே. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இருப்பதாக தகப்பனே. எல்லாவற்றையும் கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை அப்பா, இந்த நாள் இந்த கூட்டத்தின் நிறைவிலே ஆண்டவராய் கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உம்முடைய காரியம் அப்பா நடப்பதாக தகப்பனே. உம்முடைய சித்தம் நடப்பதாக தகப்பனே. எங்களுடைய சுயம், எங்களுடைய சித்தம் ஒளிவதாக ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் கருவியாய் பயன்படுத்தும். உமக்கே கனமும் மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இறைவனாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே
இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை ஆராதியுங்கள் ஊழியங்கள் சார்பாக இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த 4 மாதங்களாக ஆண்டவருடைய கிருபை நம் வாழ்க்கையில் இருந்தது. 5வது மாதத்தின் முதல் நாள் மாலை வேளையை காணும்படியான கிருபையை தேவன் தந்திருக்கிறார். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கவலை, கண்ணீர், சோர்வு, துக்கம் அனைத்திற்கும் தீர்வு அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை துதித்து பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. நம் வாழ்க்கையிலே ஆண்டவரை மூளைக்கல்லாக வைத்து துவங்கும் பொழுது ஆசீர்வாதமான வாழ்க்கையை தர வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொன்னதை செய்கின்ற அளவும் கைவிடாத ஆண்டவர். வாழ்க்கையிலே சோர்வுகள் ஏற்படும் பொழுது, கண்ணீரின் பாதையிலே நடக்கும் பொழுது விடிவு ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. சேர்ந்து பாடுவோம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் உந்தன் சந்ததி பெருகும் என்றுரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். உற்சாகமாய் பாடுவோம். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மறுபடியுமாக. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. செல்லுகின்ற இடமெல்லாம் நம்மோடு இருந்து கனப்படுத்துகிற ஆண்டவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை பார்த்து வேதனைகளை அறிந்து விடுதலை தருகிற வல்லமையுள்ள வாக்கு மாறாத ஆண்டவர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை தாங்க என்று வேண்டி இந்த பாடலின் 2ஆம் சரணத்தை பாடுவோம்.
செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். உற்சாகமாய் ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மறுபடியுமாக ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். 5வது மாதத்தின் முதல் நாள் மாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் மெய்ப்பராக இருக்கிறார். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விட வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், வழிநடத்துகிற மெய்ப்பராக ஆண்டவரை வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். என் மெய்ப்பர் என்னை புல்வெளியில் எப்போதும் நடத்துகின்றார். எந்த காலங்களிலும் எந்த நேரங்களிலும் வனாந்தரமான வாழ்க்கையை விட்டு புல்வெளிகளிலே நடத்துகிற ஆண்டவர். ஆண்டவரை உயர்த்தி இந்த பாடலை சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். மெய்ப்பரென்னை புல்வெளியில் எப்போதும் நடத்துகின்றார். என் மெய்ப்பரென்னை புல்வெளியில் எப்போதும் நடத்துகின்றார். லலலா காணாமல் போன ஆடுகளைப் போல் அலைந்து கொண்டிருக்கிற நம்மை தேடி அடைந்து கண்டுபிடிக்கிற நல்ல மெய்ப்பர். மெய்ப்பரிடம் அர்ப்பணிப்போடு பாடுவோம். காணாமல் போன என்னை தேடி அலைந்தே கண்டெடுத்தார். காணாமல் போன என்னை தேடி அலைந்தே கண்டெடுத்தார். அவர்தம் கரங்களால் என்னை தூக்கியே அணைத்து கொண்டார். அவர்தம் கரங்களால் என்னை தூக்கியே அணைத்து கொண்டார்.
மேய்ப்பர் என்னை புல்வெளியில் எப்போதும் நடத்துகின்றார். என் மேய்ப்பர் என்னை புல்வெளியில் எப்போதும் நடத்துகின்றார். அவர்தம் சத்தியம் என்றன் ஞானமாயிருக்கும் என் நேரமும், அவர்தம் சத்தியம் என்றன் ஞானமாயிருக்கும் என் நேரமும், நீர்கால்கள் ஓரமாய் நிற்கும் மரமாக கனி தருவே. கால்கள் ஓரமாய் நிற்கும் மரமாக கனி தருவேன். சேர்ந்து என் மேய்ப்பர் என்னை புல்வெளியில் எப்போதும் நடத்துகின்றார். என் மேய்ப்பர் என்னை புல்வெளியில் எப்போதும் நடத்துகின்றார். லலலா வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 18 முடிய. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 18 முடிய. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியெங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. புல்வெளிகளிலே நடத்துகிற ஆண்டவர், கண்ணீரின் பாதையில் நடக்கும் பொழுது கரம் பிடித்து வழிநடத்துகிறவர், கண்ணின் மணியைப் போல காக்கிறவர். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவருடைய அரவணைக்கின்ற கரங்கள், தடி நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. சிறிது நேரம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சு விட்டுகிற ஆண்டவர். ஆகவே ஆண்டவரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, உடைய கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்திலே வெறுமையாய் நம்மை அர்ப்பணித்து கேட்கப் போகிற சத்தியத்திற்கு நம்முடைய இதய கதவுகளை திறந்து ஜெபசந்தியோடு இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே,
அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்துகின்ற கிருபை, தாழ்வில் நினைக்கின்ற கிருபை. உற்றார் உறவினர்கள், தந்தை தாய் கைவிட்டாலும் தயவாய் காக்கின்ற கிருபை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லையே, என்னுடைய குடும்பத்திற்கு யாரும் இல்லையே, தனிமரமாய் நிற்கிறேனே என்ற வேதனையோடு இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே வழி, வாழ்வு எல்லாமே. ஜபசிந்தையோடு அர்ப்பணித்து பாடுவோம். தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அர்ப்பணிப்போடு, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகளை உடைத்து வெற்றியை தருகின்ற தேவ கிருபை. தடை நிறைந்த வாழ்க்கை, ஒரு அடி எடுப்பு வைப்பதற்குள் பல அடி சறுக்குகிற நிலைமையில் இருப்பீர்கள் என்றால், தடையை தகர்க்கிற ஆண்டவர், வெற்றியை தருகிற ஆண்டவர். ஜபசிந்தையோடு பாடுவோமே, அர்ப்பணிப்போடு பாடுவோம். கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை இது, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை இது, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆண்டவருடைய மேலே நம்முடைய பாரத்தை வைக்கும் பொழுது கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆதரிக்கிற ஆண்டவர், அரவணைக்கிற ஆண்டவர், வாழ்விலே அதிசயம் செய்கிற ஆண்டவர், நன்மையினால் கிருபையினாலும் முடிசூட்டுகிற ஆண்டவர். உற்சாகமாய் பாடுவோம் இந்த ஜெபஸ்தியோடு. நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர்,
நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை வாய்க்கச் செய்கிற ஆண்டவர், அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உயர்த்துகிற ஆண்டவர். ஜபசந்தியோடு இந்த கடைசி சரணத்தை பாடி இந்த ஆராதனை வேளையை நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவர் வாழ்க்கையிலே வழி நடத்துகிறார், வள்ள கரத்தினால் தூக்கி அணைத்துக் கொள்ளுவார். இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வேதனைகளை அவருடைய பாதத்திலே வைத்துவிட்டு அர்ப்பணிப்போடு பாடுவோம். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற கண்ணீர், கவலை, கஷ்டங்களிலே ஆதரிக்கிற ஆண்டவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் சுவாமி. ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாழ்க்கையிலே வேதனையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்த எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் வெறுமையாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கேட்கப் போகிற செய்தி அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டுமே. ஆண்டவரே, செய்தி தருகிற அடியவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த காணொலிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதியாங்க ஆண்டவரே. ஒரு கலசம் தண்ணீர் கொண்டு வந்தவன் அதன் பலனை அடையாமல் போனதில்லை என்று வாசிக்கிறோமே சுவாமி. ஆண்டவரே, பலனை அடைய கிருபை தாங்க. குறிப்பாக ஆண்டவரே, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதனாலே, சத்தியத்தை கேட்பதனாலே வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படட்டுமே சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே அவர்களை அர்ப்பணித்து பாவங்களை ஆண்டவரே வெறுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. மீதியான நேரத்தை தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி தருகிறோம், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பதாக கண்களை மூடி நம் ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்ப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீ
வனைந்திடுவே. குயவன் கையில் களிமண் நான், அனுதினம் நீ வனைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே, சேர்ந்திடுவேன் சேமமாக. ஆத்ம நண்பர் இயேசு உண்டே, சேர்ந்திடுவேன் சேமமாக. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண் நான், அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண் நான், அனுதினம் நீ வனைந்திடுமே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீங்க கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. இந்த நாடிலும் வேத வசனத்தின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஒவ்வொரு மாதமும் இந்த 1ஆம் தேதி மாலை வேளையில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து அமரும் பொழுதெல்லாம் வேத வசனத்தின் மூலம் எங்களோடு கூட இடைப்படுகின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேத வசனத்திலிருந்து எங்களுக்கு ஆலோசனையாக கொடுக்கின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுவீராக. மகிமையான காரியத்தை பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் செய்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று வேதவசனம் சொல்லுகின்றது. ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடக்கூடியவர்களுடைய இருதயம் மகிழும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றதை இந்த 1 நாளாகமம் 16வது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 105:3 கொடுக்கப்பட்டிருக்கிற இதே வசனம் தான் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று தாவீது சொன்ன வாக்கியத்தை வேதத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கென்று தேவனாகிய கர்த்தர் தாவீது மூலமாக ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழட்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்ற இந்த வாக்கியத்தினுடைய ஆழமான சத்தியத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். இது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவராகிய கர்த்தரை நம்ம தேடுகின்றோம். அதிகாலையில் நம் ஆண்டவராகிய கர்த்தரை தேடக்கூடியது நம்முடைய வழக்கமாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் தேவனாகிய கர்த்தரை தேடக்கூடிய பழக்கமுடையவர்களாக நாம் இருக்கின்றோம். அதிலும் காலையிலே எழுந்தவுடனே நம் தேவனாகிய கர்த்தரை தேடக்கூடியது நம்மில் அநேகருக்கு அது பழக்கமாக நம்ம வைத்திருக்கின்றோம். இது நல்ல காரியமும் கூட, அது அவசியமானதும் கூட. தேவனாகிய கர்த்தரை நம்ம தேடக்கூடிய நம்முடைய வாழ்வில் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன காரியத்தை எதிர்பார்க்கின்றார்? எல்லா நேரங்களிலும் நான் தேவனாகிய கர்த்தரை தேடுகின்றேனா
எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரை நான் தேடுகின்றேனா? இந்த நாளில் ஒருவேளை எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உதவிக்காக நான் தேவனாகிய கர்த்தரை நான் தேடுகின்றேனா என்பதையே நாம் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். ஒரு உதவி உங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த உதவியை பெறுவதற்காக நீங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தேடுகின்றீர்களா? பொதுவாக நாம் என்ன செய்கின்றோம் என்பதை குறித்து வேதத்திலிருந்து உங்களோடு கூட ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தினமும் கர்த்தரை தேடக்கூடிய நாம் கூட சில வேளைகளில் நமக்கு உதவி தேவைப்படும் பொழுது நாம் யாரை தேடுகின்றோம் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த வேத வசனத்துக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். ஒரு முறை நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை நான் சந்தித்த நேரத்தில் அந்த வயதான ஊழியக்காரர் ஒரு காரியத்தை அவர் சொன்னார். ஆண்டவராகிய கர்த்தரை நான் தேடின பொழுது எங்களுடைய இருதயம் மகிழத்தக்கதாக ஆண்டவராகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார் என்று சொல்லி அவர் ஒரு காரியத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். அந்த காரியத்தை நான் உங்களுக்கு இந்த வேளையில் நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த வயதான ஊழியக்காரர் சொன்ன காரியம் என்னவென்றால், அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு நான் பிரயாணப்பட்டு நான் போய்கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் பிரயாணப்பட்டு போய்கொண்டிருந்த பொழுது எனக்கு திடீரென்று வயிற்று வலி ஏற்பட்டது. என்னுடைய அடி வயிற்றில் அந்த வலி வந்தவுடனே என்னால் தாங்க முடியாமல் போனது. அந்த இடத்திலேயே அந்த வலியின் நிமித்தம் நான் மயங்கி விழுந்தேன். நான் கண் விழித்து பார்த்த பொழுது அங்கிருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணப்பட்டிருந்ததை நான் உணர்ந்தேன். எனக்கு அருமையானவர்களே, அவர் சொன்ன அந்த காரியம், என்னை அவர்கள் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அங்கு என்னை சேர்த்த நேரத்தில் என் மனைவியும் அந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த காரியம் என் மனைவிக்கு தெரியப்படுத்தப்பட்டு என் மனைவியும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். நான் அந்த ஹாஸ்பிட்டலில், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அது, அந்த இடத்துல என்னை அட்மிட் செய்திருந்தார்கள். அங்கிருந்த மருத்துவர் சொன்னார், இவருக்கு குடல் வால் பிரச்சனை இருக்கின்றபடியினால், அப்பெண்டிக்ஸ் பிரச்சனை இருக்கின்றபடியினால் இந்த வலி வந்திருக்கின்றது. இது உடனடியாக இதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே இவருடைய மனைவியும் எப்படியாவது அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவர் அந்த இடத்துல அந்த சிகிச்சை முடிந்து இப்பொழுது அவர் ரூமுக்கு அவரை கொண்டு வந்தார்கள். அறுவை சிகிச்சை முடிந்து அந்த ஆபரேஷன் முடிந்து அவர் ரூமுக்கு வந்த பின்பதாக எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் அவருடைய மனைவி அவரை பார்த்து சொன்ன காரியம், இந்த இடத்துல தற்செயலாக நம்ம அந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வந்து விட்டது. திடீரென்று ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு ஆபரேஷன் செய்யும்படியான நிலைமையும் வந்து விட்டது. இதற்கு நாம் அதிகமான பணம் இப்பொழுது அவர்கள் கேட்பார்களே, நாம் என்ன செய்வது? எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது அவர்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுகின்றது. இந்த இடத்துக்கு பணம் கட்ட வேண்டும், இந்த ஆபரேஷனுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பணம் செலுத்த வேண்டும். இப்பொழுது அந்த உதவிக்காக நாம் என்ன செய்வது? அவருடைய மனைவி சொன்னார்கள், அந்த போதகரை பார்த்து, தன்னுடைய புருஷனாகிய அந்த போதகரை பார்த்து அவர்கள் சொன்னது என்னவென்றால், எனக்கு அருமையானவர்களே, அவர் சொன்ன ஒரு காரியம், போதகரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எத்தனையோ பேருக்கு நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது உதவி செய்திருக்கிறீர்களே, அப்படி உங்களால் உதவி பெற்றவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணினால் போதுமே, உடனடியாக அவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வார்களே என்று அவர்கள் சொன்ன நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தை நான் மறுபடியும் குறிப்பிட விரும்புகின்றேன். உதவி என்று வந்தவுடனே யாரை தேடுகின்றோம் என்றால், நாம் ஒரு நபருக்கு உதவி செய்தோமே, அவர்களுக்கு அன்றைக்கு நாம் உதவி செய்தோம், இன்றைக்கு நமக்கு உதவி தேவைப்படுகின்றது, நாம் ஏன் அவர்களிடத்தில் அந்த உதவியை கேட்கக்கூடாது என்று சொல்லி நாம் மனுஷர்களை தேடுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை தேடக்கூடிய பழக்கம் இருந்தாலும் சில வேளைகளில் நமக்கு உதவி என்று வந்தவுடனே, ஒரு உதவி தேவைப்படும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நான் ஏற்கனவே ஒரு நபருக்கு நான் உதவி செய்திருக்கின்றேன், அந்த உதவி இப்பொழுது நான் உதவி செய்த அந்த நபரிடத்திலிருந்து எனக்கு உதவி பெறும்படிக்கு நான் அவர்களை நாடலாமே என்று சொல்லி நாம் அவர்களை தேடுகின்றோம். அந்த வேளைகளில் கர்த்தரை தேடக்கூடிய அந்த காரியத்தை மறந்து போய்விடுகின்றோம். நாம் யாரை தேடுகின்றோம்? எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு உதவி என்று வந்தவுடனே, நான் அன்றைக்கு உதவி செய்தேனே,
அவர்களுக்கு நான் அன்றைக்கு உதவி செய்தேன். இன்றைக்கு எனக்கு உதவி தேவைப்படும் பொழுது நான் அவர்களிடத்தில் உதவி கேட்டால் நிச்சயம் அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள். காரணம், அன்று நான் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறபடியினால் நிச்சயம் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இதை மாத்திரமே நான் செய்தியாக பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவனாகிய கர்த்தரின் உள்ளத்தில் ஏவினார். ஒரு இக்கட்டான நிலைமையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த நேரத்தில் நாம் யாரை தேடுகின்றோம் என்றால், நான் அன்றைக்கு உதவி செய்தேனே, அவர்களிடத்தில் இப்பொழுது நான் கேட்டால் எனக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லி நாம் மனிதர்களுடைய உதவியை நம்ம தேடுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலிருந்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். அந்த போதகர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், நான் இதுவரைக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் மனிதர்களை நான் தேடி போனதில்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரை தேடி நான் பழக்கப்பட்டவன். இப்பொழுது நான் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தரை நான் தேடட்டும். எனக்கு தெரியும் மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதவசனம் சொல்லுகின்றது. மனுஷனுடைய உதவி பிரயோஜனமற்றது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். கர்த்தரை நான் தேடுவேன். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நிச்சயம் உதவி செய்வார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி தன் மனைவியை அவர் சொன்னார், என்னோடு கூட சேர்ந்து இப்பொழுது நீ ஜெபிக்க தொடங்கு. நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து உதவியை நாம் கேட்போம். ஆண்டவராகிய கர்த்தர் வானத்தின் பலகணிகளை நமக்காக தேவனாகிய கர்த்தர் திறப்பார் என்று அவர் ஜெபிக்க தொடங்கினார். என கருமையானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. ஆண்டவராகிய கர்த்தரை தேடக்கூடியவர்களுடைய இருதயம், ஆண்டவர் எப்படி அவர்கள் இருதயத்தை மகிழ பண்ணும்படிக்கு மகத்தான காரியத்தை செய்கின்றார் என்பதை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த போதகர் சொன்ன ஒரு காரியம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நானும் என்னுடைய மனைவியும் அன்றைக்கு நான் ஆபரேஷன் பண்ணி அந்த வேதனையோடு கூட என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஜெபித்து முடித்த பின்பதாக தன் மனைவியை பார்த்து அவர் சொன்னார், நம்முடைய ஜெபம் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை சென்றடைந்து விட்டது. என் இருதயத்தில் நான் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை உணர்கின்றேன். நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு பணம் செலுத்த வேண்டுமோ அந்த பணத்தை செலுத்திவிட்டு நாம் வெளியேறுவதற்கு நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கின்றார் என்று சொல்லி அவருடைய மனைவியினிடத்தில் சொன்ன நேரத்தில், என கருமையானவர்களே, அதன் பின்பதாக அன்றைக்கு இரவு முடிந்தது. அதன் பின்பதாக அடுத்த நாள் காலையிலே, என கருமையானவர்களே, அவர்கள் கையில் ஒரு பில் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. நீங்கள் இவ்வளவு தூரம் இந்த அறுவை சிகிச்சைக்கு ஆயிருக்கின்றது, நீங்கள் இந்த நாளில் நீங்கள் இந்த பணத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி இருந்த பொழுது அவர் மனைவி அதை பார்த்த நேரத்தில் அதில் கிட்டத்தட்ட 1,00,000 செலுத்த வேண்டியது இருந்தது. என கருமையானவர்களே, அந்த 1,00,000 பணம் செலுத்த வேண்டியது இருந்ததை தன் புருஷனிடத்தில் காட்டினார். அந்த போதகர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொல்லி அவர் தன் மனைவியினிடத்தில் சொன்னார். மனைவி சொன்னார்கள், நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்லையே, ஒரு 4,000 ரூபாய் மட்டும் தானே அதில் இருக்கின்றது, நாம் எப்படி 1,00,000 கொடுக்க முடியும் என்று சொன்ன பொழுது, நம்மிடத்தில் இல்லை, ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுப்பார், ஒன்றுக்கும் நீ கவலைப்படாதே என்று சொல்லி அவர் சொன்னார். நாம் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஒரு நாளும் மனுஷனை தேடி போகக்கூடாது. நான் இப்பொழுது ஒரு போன் பண்ணினால் எனக்கு வேண்டியவர்கள் கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் நான் அவர்களிடத்தில் பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? அந்த போதகர் சொன்னார், ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இரவிலே என்றைக்கு அவர் அட்மிட் ஆகி இந்த பணம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி பில் கொடுக்கப்பட்டதோ அன்றைக்கு இரவு தேவனாகிய கர்த்தர் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு தரிசனத்தில் தேவனாகிய கர்த்தர் இந்த ஊழியக்காரருடைய பெயரை சொல்லி அவர் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுடைய பெயரையும் சொல்லி, நீ பணத்தை எடுத்து கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல பணத்தை செலுத்து என்று சொல்லி ஒரு பணக்கார ஸ்திரீயினிடத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த
காரியத்தை சொல்லி இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து வந்து இந்த பெயரை உடையவர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாரா என்பதை கேட்டு அவருக்கு எவ்வளவு தொகை கட்ட வேண்டும் என்பதை கேட்டு அதை கட்டிவிட்டு மீதி இருக்கக்கூடிய தொகையை நான் வந்து செலுத்துகிறேன், அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்க வேண்டாம், எவ்வளவு மீதி பணம் செலுத்த வேண்டுமோ எனக்கு இந்த தொலைபேசியில் தெரிவிங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த அவர்களுடைய விலாசம் அடங்கிய ஒரு கார்டு மாத்திரம் அவர்கள் கொடுத்து விட்டு அந்த ரிசப்ஷன்ல இருந்து கடந்து சென்று விட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய நர்ஸ் வந்து இந்த போதகரிடத்தில், ஐயா உங்களுக்காக என்று ஒருவர் வந்து பணத்தை செலுத்திவிட்டு போயிருக்கிறார்கள், இந்த ரிசிப்ட் அதை கையில கொடுத்து விட்டு அவர்கள் இந்த விசிட்டிங் கார்டை உங்களுடைய கரத்தில் கொடுக்க சொன்னார்கள் என்று கொடுத்து விட்டு, எனக்கு அருமையானவர்கள், அந்த சகோதரி போன நேரத்தில் தான் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி செய்கின்றார் என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர் சொன்னார், நான் அந்த கார்டில் இருந்த அந்த நம்பருக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது தான் அந்த சகோதரி சொன்னார்கள், ஐயா நீங்கள் இப்படி ஹாஸ்பிட்டலில் இருப்பதாகவும் உங்களுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் தேவனாகிய கர்த்தர் செலுத்த சொல்லி எனக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், மீதி உள்ள தொகையும் தேவனாகிய கர்த்தர் செலுத்தும்படிக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார் என்றவர்கள் சொன்ன நேரத்தில், எனக்கு உங்களை யாரென்றே தெரியாது, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய பெயரை சொல்லி இந்த காரியத்தை செய்யும்படிக்கு எனக்கு சொன்னார், கர்த்தருக்காக நான் இதை செய்திருக்கிறேன் என்றவர்கள் சொன்ன பொழுது, எனக்கு அருமையானவர்களே, நம்ப முடியாத காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி செய்கின்றார் என்பதை பாருங்கள். அநேக வேளைகளில் நம்முடைய தேவைக்காக நாம் யாரை நோக்கி பார்க்கின்றோம்? இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த போதகருடைய மனைவி சொன்ன முதலாவது காரியம், நீங்கள் எத்தனையோ பேருக்கு நீங்கள் உதவி செய்திருக்கின்றீர்களே, அப்படி உதவி செய்தவர்களுக்கு நாம் இப்பொழுது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்தில் கேட்டால் நிச்சயம் நாம் செய்த உதவி அவர்கள் மறக்க மாட்டார்கள், நமக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்று அவர் தன் மனைவி புருஷனிடத்தில் சொன்ன பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னது என்ன? எனக்கு அருமையானவர்களே, மனுஷனுடைய உதவி வெறுதா என்று வேதவசனம் சொல்கின்றது. நாம் கர்த்தரை தேடுவோம் என்று சொல்லி கர்த்தரை தேடின பொழுது கர்த்தர் அவர்கள் இருதயம் மகிழத்தக்கதான மகத்தான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 60:11 எடுத்து வாசித்து பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகின்றது என்று. சங்கீதம் 60:11 வாசிக்க கேட்போம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. என கருமையானவர்களே, மனுஷனுடைய உதவி, இந்த விருதா என்கின்ற வார்த்தை பிரயோஜனமற்றது, இது பயன் கொடுக்காது என்கின்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. தாவீது இந்த வார்த்தையை சொல்லுவதன் அர்த்தம் என்ன? எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லிவிட்டு மனுஷனுடைய உதவி பிரயோஜனமற்றது என்று சொல்கின்றானே, அவன் வாழ்க்கையில் அப்படி ஏதோ ஒரு பாதையில் அவன் கடந்து போயிருக்கின்றான். மனுஷனிடத்தில் உதவி கேட்டு அந்த உதவி அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போன பொழுதுதான் இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்கின்ற ஜெபத்தை இந்த இடத்தில் அழகாக சங்கீதக்காரன் எழுதியிருக்கின்றான். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதும் ஏன் கூப்பிடுகிறான் தெரியுமா? மனுஷனிடத்தில் கேட்ட அந்த உதவி அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது என்பதை உணர்த்தும்படிக்கு இந்த வசனத்தில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றதை நான் உங்களிடத்தில் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகின்றேன். தாவீது இப்பொழுது கர்த்தரை தேடக்கூடிய ஒரு மனுஷன்தான். ஆண்டவராகிய கர்த்தரை தேடக்கூடிய பழக்கம் தாவீதுக்கு இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுது தாவீதுக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்றது. அந்த உதவி தேவைப்படும் பொழுது தாவீது என்ன செய்கின்றான் என்பதை வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன்.
தாவீதுக்கு ஒரு உதவி தேவைப்பட்ட உடனே அவனுக்கு யார் நினைவில் வருகிறார்கள் தெரியுமா? அன்றைக்கு நாம் ஒரு மனுஷனுக்கு நம்ம உதவி செய்தோமே, அந்த மனுஷனிடத்தில் உதவி கேட்போம் என்று சொல்லி தாவீது அந்த வேளையில் அவனுக்கு உதவி தேவைப்படும் பொழுது, இன்னொரு நபருக்கு அன்று நான் உதவி செய்தேனே, அவரிடத்தில் நான் உதவி கேட்கட்டும் என்று தொடர்பு கொள்ளுகின்றான். என கருமையானவர்களே, வேதத்தில் அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் தாவீதினிடத்தில் உதவியை பெற்றவனாக இருந்தாலும் தாவீது உதவி கேட்ட பொழுது அவனுக்கு செய்தானா? இன்றைக்கு அநேகர் இப்படித்தான் நினைத்துக் கொள்ளுகின்றோம். நான் அவர்களுக்கு உதவி செய்தேன், நிச்சயம் எனக்கு உதவி செய்தார்கள், நிச்சயம் அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் தேடி போகின்றீர்கள். வேதம் சொல்லுகின்றது, மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதவசனம் சொல்லுகின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை தேடுகின்றீர்களா, மனுஷனை தேடுகின்றீர்களா? தாவீதின் வாழ்வில் நடந்த ஒரு காரியம் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது நாபால் என்கின்ற ஒரு மனுஷனிடத்தில் உதவியை கேட்கின்றான். ஏன் அந்த உதவியை கேட்கின்றான் என்றால், அன்று இந்த நாபாலுக்கு நான் உதவி செய்தேன், இன்றைக்கு எனக்கு உதவி தேவைப்படுகின்றது, ஆகவே அந்த நாபாலிடத்தில் நான் ஒரு உதவியை கேட்கட்டும் என்று சொல்லி அந்த நாபாலிடத்தில் உதவி கேட்கும்படிக்கு தன்னிடத்தில் உள்ள வாலிப பையன்களை அவன் அனுப்பி வைக்கின்றான். என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். தாவீது சொல்லுகின்றான், நாபாலிடத்தில் போய் சொல்லுங்கள், உங்களுடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள், அவர்கள் மந்தை மேய்க்கும் பொழுது அவர்கள் எங்களோடு கூட இருந்தார்கள், அவர்களுக்கு நாங்கள் உதவியாக நாங்கள் இருந்தோம். வாசிக்கலாம். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை, அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் உதவி செய்யும்படிக்கு இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றான். என கருமையானவர்களே, இந்த நாபாலுடைய மந்தை மேய்ப்பர்கள் தாவீது கூட இருந்த பொழுது அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நடந்த காரியத்தை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நாபாலுக்கு முழுவதுமாக நாம் உதவி செய்திருக்கின்றோம், இப்பொழுது நமக்கு கொஞ்சம் தேவைப்படுகின்றது, கொஞ்சம் உதவி தேவைப்படுகிறபடியினால் நாம் உதவி செய்த அந்த நாபாலினிடத்தில் உதவி கேட்போம் என்று தாவீது தன் ஆட்களை அனுப்புகின்றான். அந்த வாலிபர் என்ன செய்தார்கள்? 9வது வசனம். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். இதை மாத்திரம் நாபாலினிடத்தில் சொல்லுகிறார்கள். என கருமையானவர்களே, இந்த நாபால் என்ன சொல்லுகிறான்? வாசிக்கலாம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? தாவீது என்பவன் யார்? முதலாவது கேட்ட கேள்வி, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து
இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்தில் தாவீது சொன்ன அந்த வாக்கியத்தை நம்ம பார்க்கின்றோமே, ஆண்டவரே, இக்கட்டில் நான் இருக்கின்றேன், எனக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா என்கின்ற வார்த்தை எப்பொழுது நீங்கள் ஒரு நபருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் அவர்கள் உதவியை நாடினாலும் அந்த உதவி உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன்வர மாட்டார்கள். உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்களே ஒழிய, இன்றைக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் மட்டுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவர்களிடத்திலிருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்காதிருங்கள் என்பது போல தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்தில் அழகாக தாவீது மூலமாக பேசி இருக்கின்றார். என கருமையானவர்களே, தாவீதின் வாழ்வில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தபடியினால தான் இந்த காரியத்தை தாவீது, அவனுடைய வாலிபர்கள் போய் இந்த காரியத்தை கேட்டுவிட்டு வந்து நாபால் சொன்ன காரியத்தை தாவீதினிடத்தில் சொன்ன பொழுது தாவீதினுடைய இருதயம் மிகுந்த வேதனைப்பட்டிருக்கும். அன்றைக்கு நான் உதவி செய்தேன், அந்த நாபால் உதவியை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு எனக்கு உதவி செய்யவில்லையே, இன்றைக்கு எனக்கு கெடுதல் செய்கின்றானே என்று அவன் நினைத்து கொண்டு, எனக்கு அருமையானவர்களே, அவன் வேதனைப்படுவது மாத்திரமல்ல, அந்த வேதனை கோபமாக மாறக்கூடியதையும் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து ஒரு காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என்ன தெரியுமா? என கருமையானவர்களே, ஒரு நாளும் நீங்கள் மனுஷனை தேடி போகாதிருங்கள். ஒரு காரியத்திற்காக நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்தவர்களாகவே இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான். அன்றைக்கு உங்களிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது உங்களுக்கு கைவிரித்து விடுவார்கள். அந்த வேளையில் உங்கள் வேதனை பெருகுமே ஒழிய உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையாது. என கருமையான நீங்கள் அந்த நேரத்தில் மனுஷர்களை தேடி போகாமல் ஆண்டவராகிய கர்த்தரை நீங்கள் தேடினீர்கள் என்றால் அந்த வேளையில் தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயம் மகிழத்தக்கதான, நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயமான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அதனால தான் தாவீது இவ்வாறாக சங்கீதம் 60:11 சொல்லுகின்றார். இந்த மாதிரியான சம்பவங்கள் அவன் வாழ்வில் நடந்தபடியினால தான் அனுபவத்தின் மூலமாக அவன் இந்த காரியத்தை சொல்லுகின்றான். இக்கட்டான நிலைமையில் ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவனுடைய உதவியை தேடுகின்றான். கர்த்தருடைய உதவியை தேடும் பொழுது அவன் சொல்லுகின்றான், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அதே நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தரை தேடாமல் மனுஷனை நான் தேடினேன் என்றால் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி சங்கீதம் 60:11 சொல்லுகின்றது. மறுபடி வாசிக்க கேட்போம். சங்கீதம் 60:11 வாசிக்கலாம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷனுடைய உதவி விருதா என்று வேத வசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு உதவி தேவைப்படுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரை தேடுகின்றீர்கள்? உடனடியாக நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது தேவனாகிய கர்த்தரா, அல்லது நான் அன்றைக்கு அந்த நபருக்கு உதவி செய்தேனே அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி மனுஷனை நம்ம தேடுகின்றோமா? என கருமையானவர்களே, கர்த்தரை தேடக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தும் நாம் சில வேளைகளில் மனுஷரை தேடி போய் விடுகின்றோம். மனுஷனை தேடும் பொழுது வேத வசனம் சொல்லுகின்றது, அந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனப்படுமா? உங்களுக்கு பிரயோஜனப்படாது. உங்களிடத்திலிருந்து அவர்கள் உதவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் உதவி கேட்கும் பொழுது அவர்கள் உதவி செய்ய வல்லவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், கையை விரித்து விடுவார்கள் என்பதற்கு இந்த நாபால் தான் எடுத்துக்காட்டு. என கருமையானவர்களே, அன்றைக்கு இந்த நாபாலுக்கும் அவனுடைய மேய்ப்பர்களுக்கும் தாவீது உதவி செய்திருக்கிறான் என்பதை தாவீதே சொல்லுகின்றார்.
சொல்லுகின்றான். வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 21வது வசனத்தில் இந்த திரும்பி வந்த அந்த வாலிபர்களிடத்தில் அவன் என்ன சொல்லுகின்றான் என்பதை பாருங்கள். அப்பொழுதுதான் தெரியும், நான் இந்த நாபாலுக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கின்றேன். அவன் எனக்கு இப்பொழுது நன்மை செய்யாமல் நான் கேட்ட அந்த காரியத்தை கொடுக்கவில்லையே என்று சொல்லி ஒரு பக்கம் வேதனை, அந்த வேதனையே கோபமாக மாறுகின்றது. 1 சாமுவேல் 25:21 வாசிக்கலாம். தாவீது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு, அந்த நாபாலுக்கு, வனாந்திரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. அவன் மேய்ப்பர்களுக்கு முழுமையும் பாதுகாப்பாக இருந்தோம், ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் வேத வசனத்திலிருந்து நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். உங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? கர்த்தரை தேடுகின்றீர்களா அல்லது மனுஷர்களை தேடுகின்றீர்களா? நான் உதவி செய்தவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் மனிதர்களை தேடினீர்கள் என்றால் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு உணர்த்த விரும்புகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு முறை என்னுடைய நண்பர் ஒரு முறை சொன்ன ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு நெருங்கிய நண்பர், நான் ஆசிரியராக நான் பணியாற்றிய நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, அவர் என்னை விட வயதில் மூத்தவர். அவர் என்னோடு கூட அவர் பணியாற்றியக்கூடிய நேரத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம், அவரிடத்தில் நான் கேட்டேன், நான் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வாழ்வில் ஒரு காரியம் நடப்பதை நான் சில மாதமாக கவனித்து வருகின்றேனே என்று சொல்லிவிட்டு அவரிடத்தில் கேட்டேன், மாதம் நம்முடைய ஸ்கூலுக்கு முன்பதாக சம்பளம் போடக்கூடிய நாளில் ஒரு மனிதன் வந்து நின்று பணத்தை பெறுகின்றான். நீங்கள் நின்று கொண்டு அந்த மனுஷனுக்கு பணம் கொடுப்பதை பார்த்தேனே, அது என்ன காரியம் என்று கேட்டேன். காரணம், அந்த மனுஷனை குறித்து நான் அறிந்திருந்தேன். அவன் அநேகருக்கு கடன் கொடுத்து, அந்த கடனை கொடுத்து அதன் மூலமாக வட்டியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனுஷனாக அவன் இருந்தான். அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் பணம் கொடுக்கின்றீர்களே என்ன என்று கேட்ட பொழுதுதான் அவர் தன் வாழ்வில் நடந்த காரியத்தை சொன்னார். அவன் வட்டி பெற்றுக்கொண்டு செல்லுகின்றான் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், நான் யாரிடத்திலும் நான் கடன் பெற்றது கிடையாது. பொதுவாக நான் கடன் பெரும்படிக்கு நான் யாரிடத்திலும் நான் போய் கடனுக்காக நின்றதில்லை. ஆனால் இந்த மனுஷனிடத்தில் நான் எப்படி கடன்காரன் ஆனேன் என்பதற்காக அவர் காரியத்தை சொல்ல தொடங்கினார். அவருடைய வாழ்வில் நடந்த காரியத்தை அவர் சொன்ன பொழுது, நான் ஒரு நாள் என்னுடைய நண்பரோடு கூட பேசி கொண்டிருந்த பொழுது இந்த மனுஷன், கடன் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மனுஷன் வந்து என்னுடைய நண்பரிடத்தில் பேசி கொண்டிருந்தவன் சொன்னான், நீ இப்பொழுது கடன் கொடுக்க வேண்டும், அதற்குள்ள வட்டியை கொடு, இல்லாவிட்டால் அந்த கடனை கொடு என்று கேட்டான். அப்பொழுது என்னுடைய நண்பர் கையில் பணம் இல்லை என்று சொன்ன உடனே அவன் அவரை தாறுமாறாக பேசினதை பார்த்த உடனே அவருக்கு உதவி செய்யும்படிக்கு, எனக்கு அருமையானவர்களே, அந்த கடன் பெற்ற மனுஷனுக்கு உதவி செய்யும்படிக்கு இவர் இப்பொழுது என்ன செய்தான் என்றால், அந்த பணத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்து விட்டு, இவரிடத்தில் நீ கேட்க வேண்டாம், நான் அந்த பணத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் பணத்தை கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்த மாதம் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை கொடுத்த உடனே அவன் சொன்னான், இந்த பணத்தை வாங்கி கொண்டு போகக்கூடிய அவன் அடுத்த மாதத்திலிருந்து அவரை விட்டுவிட்டான். யார் கடன் வாங்கினாரோ அவரை விட்டுவிட்டு இவரிடத்தில் வந்து, அவருக்காக நீதானே வந்து நின்று பணத்தை கொடுத்தார், இப்பொழுது நீதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவரிடத்தில் வந்து அடுத்த மாதமும் கேட்ட நேரத்தில் அவன் தாறுமாறாக அசிங்கமாக பேச தொடங்கின உடனே இவர் தன்னுடைய பணத்தை எடுத்து கொடுத்து விட்டு, எனக்கு அருமையானவர்களே, யாருக்கு உதவி செய்தாரோ அந்த நபரிடத்தில் போய், உங்களுக்கு அன்றைக்கு உங்களுக்காக நான் உதவி செய்தேன், அந்த மனுஷனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த வட்டி பணத்தை நான் கொடுத்தேன், இப்பொழுது
அவன் என்னிடத்தில் வந்து கேட்ட நேரத்தில் நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதை நீங்கள் எனக்கு தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களுக்கு உதவி செய்தேன், நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த பணத்தை, நான் கொடுத்த பணத்தை எனக்கு தாருங்கள், அது எனக்கு உதவியாக இருக்கும் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், தயவு செய்து நான் அடுத்த மாதம் கொடுத்து விடுகிறேன். இப்படியே சொல்லி சொல்லி எனக்கு அருமையானவர்களே, பல மாதங்கள் கடந்து போனது. அதன் பின்பதாக அந்த கடன்கார மனுஷன் அவரை விட்டு விட்டான். ஒவ்வொரு மாதமும் இவரிடத்துல வந்து வாங்க தொடங்கினான். அதனால தான் வேதம் சொல்லுகின்றது, கடன் படக்கூடியவர்களில், கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் நீ ஒருவனாகாதே என்று சொல்லி, நீதிமொழிகள் 22:26 எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கின்றது என்கின்ற காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். யாருக்கு இரக்கம் செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். வேத வசனத்தின்படி நடக்காதவர்களுக்கு நீங்கள் இரக்கம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வில் வேதனைக்குள்ளாக கடந்து போய் விடுவீர்கள். என கருமையானவர்களே, கடன் பட்டவர்களோடு கூட சேர்ந்து பிணைக்கப்படாதிருங்கள் அன்று வேதவசனம் சொல்லுகின்றது. நீதிமொழிகள் 22:26 வாசிக்க கேட்போம். கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. என கருமையானவர்களே, கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. அப்படி நீ பிணைப்பட்டால் என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 11:15 எடுத்து வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 11:15 வாசிக்கலாம். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான் என்று வேத வசனம் சொல்லுகின்றது. அநேக வேளைகளில் வேதத்தில் உள்ள காரியத்தை வாசித்து கொண்டு மாத்திரம் போகின்றோம். வேத வசனத்தின்படி நம்ம நடக்கின்றோமா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக வேளைகளில் கடனுக்குள்ளாக நம்ம சிக்கிக் கொள்ளும் பொழுது என்ன காரியத்துக்குள்ளாக போய்விடுகின்றோம் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, கடன் வாங்கின மனுஷனுக்கு உதவி செய்யும்படிக்கு போனவர் கடனுக்காக பிணைப்பட்டவர்களில் ஒருவனாகாதே என்கின்ற வேதவசனத்துக்கு மாறாக நடந்ததின் விளைவு, தன்னுடைய கையிலிருந்து பணத்தை அவர் இழக்க வேண்டியது இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அவரிடத்துல போய் கேட்டால் அவர் சொல்லுவார், நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், அடுத்த மாதம் கொடுத்து விடுகிறேன் என்று. எனக்கு அருமையானவர்களே, அவரோ பல மாதங்கள் கொடுக்காமல் போன பொழுதுதான் இனி இவரிடத்துல கேட்டு பிரயோஜனம் கிடையாது, என் தேவனாகிய கர்த்தரை நான் தேடட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தரை அவர் தேடத் தொடங்கினார். எனக்கு அருமையானவர்களே, நடந்த காரியம் என்ன தெரியுமா? எப்பொழுது கர்த்தரை நம்ம தேடுகின்றோமோ ஆண்டவர் என்ன செய்கின்றார் தெரியுமா? அவர் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க தொடங்கினார். ஆண்டவரே, கடனுக்காக பிணைப்படுகிறவர்கள் ஒருவனாகாதே என்கின்ற வேதவசனம் சொல்லியும் அந்த காரியத்தை கேட்காதபடிக்கு கடனுக்காக பிணைக்கப்பட்ட ஒரு மனுஷனோடு கூட நான் சேர்ந்து கொண்டேன். அதை நிமித்தம் இன்றைக்கு வெகுபாடுபடுகின்றேன், எனக்கு தயவு செய்து உதவி செய்யும் என்று சொல்லி, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கதறின நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி அதிசயமான காரியத்தை செய்தார் என்று பாருங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. நடந்தது என்னவென்றால், அதே போல மாத தொடக்கத்தில் சம்பளம் பெற்றவுடனே அந்த மனுஷன் இவரிடத்தில் வந்தான். பணம் கேட்பதற்காகத்தான் வருகிறான் என்று இவர் நினைத்து கொண்டிருந்த பொழுதே அந்த மனுஷன் இவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், இனிமேல் நீங்கள் கொடுக்க வேண்டாம், அந்த மனுஷன் தான் கடன் வாங்கினான், அவன் தான் கொடுக்க வேண்டும், நான் அவனிடத்தில் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து அவன் கடந்து போய்விட்டான். எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை எப்படி ஆண்டவராகிய கர்த்தர் விடுதலை செய்கின்றார் என்பதை பாருங்கள். இன்றைக்கு அநேக வேளைகளில் கடனுக்குள்ளாக சிக்கும்படிக்கு, கடன்ல சிக்கிக் கொள்ளும்படிக்கு அநேகர் தங்களை ஒப்பு கொடுத்து விடுகின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகின்றது என்று
ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். என கருமையானவர்களே, வேத வசனம் சொல்லுகின்றது கடன் படாதிருங்கள் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்கின்றோம்? என கருமையானவர்களே, வேதத்தில் நான் சொல்லுகின்றேன், அநேக காரியத்தை வாசிக்க கூடிய நாம் கடன் குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது, ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு கிடையாது. வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதை தியானித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகின்றது? காரணம், இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? என கருமையானவர்களே, நான் லோன் எடுத்து வீடு வாங்க கர்த்தர் உதவி செய்தார் என்று சாட்சி சொல்லக்கூடிய ஊழியக்காரர்களும் ஊழியக்காரருடைய மனைவிமார்களை இன்றைக்கு பார்க்கின்றோம். வேதனையான காரியம். என கருமையானவர்களே, லோன் எடுத்து வீடு வாங்க கர்த்தர் உதவி செய்தார் என்கின்ற வார்த்தையை சொல்லுவதற்கு வெட்கப்படாத ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகின்றது? கடனை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதை பாருங்கள். என கருமையானவர்களே, கடன்ல போகும் பொழுது ஒரு குடும்பம் என்ன பாடுபடுகின்றது என்பதை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என கருமையானவர்களே, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் கடனுக்குள்ளாக போன குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவி எவ்வளவு வேதனையோடு கூட வந்து தீர்க்கதரிசியினிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கடனுக்குள்ளாக ஒரு குடும்பம் போகும் பொழுது அங்கு என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். என கருமையானவர்களே, ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இப்பொழுது அவன் இறந்து போகின்றான். இப்பொழுது விதவையாக இருக்கக்கூடிய அவனுடைய மனைவி அதன் பின்பதாக புருஷனுடைய மரணத்திற்கு பின்பதாக அவள் குடும்ப கஷ்டத்தின் நிமித்தம் கடன் படுகின்றாள். ஒருவேளை அவள் கடனுக்குள்ளாக போகக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கின்றது வாசிக்கலாம். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அவனை பொறுத்த மட்டில் அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பது வேதவசனம் சொல்லுகின்றது. வாசிக்கலாம். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ளும்படிக்கு வந்தான் என்றால் அவன் கொஞ்சமும் இரக்கம் பார்க்கவில்லை. கடன் கொடுத்தவனிடத்தில் இந்த விதவியாக இருந்த பெண் சொல்லி இருப்பார், நான் எப்படியாவது உங்கள் கடனை அடைத்து விடுகின்றேன் என்று கேட்டாலும் அவன் இரக்கம் செய்யவில்லை. தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்யவில்லையே. நீங்கள் நினைக்கலாம், ஏன் இரக்கம் செய்யவில்லை என்று சொல்லி. வேதம் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? என கருமையானவர்களே, சங்கீதம் 109வது சங்கீதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஏன் இப்படி நடக்கின்றது என்றால் தேவனாகிய கர்த்தரே அப்படி எழுதி வைத்திருக்கின்றார். சங்கீதம் 109 11 12 வசனங்களை வாசிக்கலாம். கடன் கொடுத்தவன் நாம் ஒருவரிடத்தில் கடன் பெற்றுவிட்டோம் என்றால் அது நீங்க பேங்க்ல லோன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தவன் என்ன செய்வானா? வாசிக்கலாம். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக என்று எழுதியிருக்கின்றது. கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்ள கடவர்கள். அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு, தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. வேதத்தில் எழுதியிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்த்திருக்கீங்களா? என கருமையானவர்களே, இன்றைக்கு எதற்காக கடன் வாங்குகின்றோம்? என கருமையானவர்களே, கடன் தாராளமாக கொடுக்கப்படுகின்றது. அப்படித்தானே? ஆலயம் கட்டுவதென்றால் கடன் வாங்கி ஆலயம் கட்டுவது இன்றைக்கு ஃபேஷன் ஆகிவிட்டது. என கருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்றார்,
கடன் என்பது, நீ கடன் வாங்குவாய் என்றால் அது சாபம் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதியிருக்கின்றாரே, அந்த காரியத்தை நம்ம வாசிக்கவில்லையா? ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். சிலர் சொல்லுவார்கள், கடன் இல்லாம எப்படிங்க வாழ முடியும் என்று. இயேசுவானவர் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உதவியை கேட்பீர்கள் என்றால் கடன் இல்லாத வாழ்க்கைக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்தி செல்லுவார். ஒரு தேவை இருக்கின்றது என்றால் என் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தேட மறுக்கின்றீர்கள். ஆண்டவராகிய கர்த்தரை தேடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகக்கூடிய காரியம் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு எஜுகேஷனல் லோன் என்று கொடுக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை இப்பொழுதே கடனுக்குள்ளாக கொண்டு போகும்படிக்கு தேசம் சொல்லுகின்றது. தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? உன் பிள்ளைகள் கடனுக்குள்ளாக போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, நீ வாங்கின கடன் நிமித்தம் உன் பிள்ளைகள் அதிலே போய் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நீ காத்துக்கொள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரு முறை ஒரு குடும்பத்தில் ஜெப கூட்டத்துக்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஒரு பெரிய மாளிகை போல் அவர்களுடைய வீடு. எனக்கு அருமையானவர்களே, ஒரு மாளிகையை போல் அவர்களுடைய வீடு. மிகுந்த வசதி படைத்தவர்கள். சொத்துக்கள் என்றால் ஏராளமான சொத்துக்கள் அந்த குடும்பத்தில். எல்லாரும் அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில், எனக்கு அருமையானவர்களே, அந்த குடும்பத்தில் இருந்த அந்த குடும்ப தலைவியாக இருந்தவர்கள், அதாவது வயதான ஒரு பாட்டியம்மா, அவர்கள்தான் அதற்கு எல்லாருக்கும் அதிபதி. அவர்களுக்கு பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் இருந்தாலும் அந்த வயதான அம்மா கர்த்தருக்கு பயந்து நடந்தவர்கள். ஒரு காசு கூட கடன் படாதபடிக்கு எல்லாவற்றிலும் அவர்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் சொத்துக்களாக அவர்கள் சேர்த்து பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் அந்த வீட்டுக்கு, ஒவ்வொரு வீட்டுக்காக அவர்கள் போவது வழக்கம். ஒரு நாள் அவர்கள் இந்த வீட்டுக்கு, வசதி படைத்த தன்னுடைய மகன் வீட்டுக்கு அவர்கள் வந்திருந்த பொழுதுதான் அந்த ஜபக்கூட்டம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த ஜப கூட்டத்துக்காக அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் அங்கு அமர்ந்திருந்தார்கள். ஒரு ஆலயத்தை போலவே அந்த இடம் முழுவதும் அன்றைக்கு தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரம்பி இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அப்படி இருக்கக்கூடிய அதே வீட்டில் பல வருடங்கள் கழித்து எனக்கு அருமையானவர்களே நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த அம்மா மரித்து போனார்கள். வேத வசனத்தின்படி நடந்தவர்கள் மரித்து போனார்கள். பிள்ளைகள் இருக்கக்கூடிய வசதியை விட இன்னும் வசதியாக வேண்டும் என்று நினைத்தவர்கள் கடனுக்கு மேல கடன் வாங்க தொடங்கினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, நான் அந்த வீட்டின் வழியாக போகும் பொழுது அந்த வீடு முழுவதும் ஒரு இருள் சூழ்ந்த வீட்டை போல கதவு பூட்டப்பட்டு வெளியே பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த வீட்டில் இருந்த குடும்ப தலைவரை குறித்து நான் கேள்விப்பட்ட நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, கடன் பெற்றிருந்த மனுஷர்கள் இவர் கடன் கொடுக்கவில்லை என்கின்ற காரணத்திற்காக இவர் வீட்டை பூட்டி சீல் வைத்திருக்கிறார்கள். கடனை கொடுத்துவிட்டு எல்லா வட்டி செலுத்த வேண்டிய காரியம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு வீட்டை பெற்றுக்கொள் என்று சொல்லி இருந்த சொந்த வீட்டை விட்டுவிட்டு வாடகைக்கு ஒரு வீட்டில், சின்ன வீட்டில் அவள் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் உடன் பிறந்த சகோதரர் என்னிடத்தில் சொன்ன காரியத்தை இந்த வேளையில் சொல்ல விரும்புகின்றேன். என்ன பரிதாபமான நிலைமை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆடம்பரத்துக்காக நான் சொல்லுகின்றேன், ஆடம்பரத்துக்காக கடனுக்குள்ளாக நீங்கள் போவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகின்றேன், கர்த்தர் காப்பாற்றுவார் என்று நினைக்காதிருங்கள். காரணம், ஆண்டவராகிய கர்த்தர் எழுதி வைத்திருக்கின்றார். இந்த காரியத்தை நீ கடனுக்குள்ளாக போனாய் என்றால் இப்படி நடக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் எழுதிவிட்டார். கடன் கொடுத்தவன் அவனுக்குள்ளது எல்லாவற்றையும் அபகரிப்பானாக என்று தேவனாகிய கர்த்தர் எழுதியிருப்பார். அதற்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லி இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம என்ன விரும்புகின்றோம்? எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு தாராளமாக கடன் கிடைக்கும், அப்படித்தானே? யோசேப்புக்கு பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தது, ஆனால் அவன் செய்யவில்லை. அதுதான் பரிசுத்தம். எனக்கு அருமையானவர்களே,
நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் உங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு ரெடியாக இருக்கின்றது, வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அழைப்பு வந்தவுடனே ஏதோ ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் எழுதப்பட்டது போல ஓடுகின்றீர்களே. எனக்கு அருமையானவர்களே, உங்களை சிக்க வைப்பதற்காக, உங்களை இந்த கடனுக்குள்ளாக லாக் பண்ணுவதற்காக பிசாசு விரித்த வலை என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? தேவனாகிய கர்த்தர் நாளில் உங்களை எச்சரிக்க விரும்புகின்றார். கையில பணம் இருக்கின்றதா? அந்த காரியத்தை வைத்து செலவழியுங்கள். கையில பணம் இல்லாவிட்டால் கர்த்தரை தேடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவராகிய கர்த்தர் உதவி செய்யும் பொழுது காரியத்தை, ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை, எந்த காரியத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிற தேவன் அன்றன்றுள்ள ஆகாரத்தை நமக்கு கொடுத்து, அன்றன்றுள்ள தேவையை நமக்கு கொடுத்து வழிநடத்தக்கூடிய தேவனாகிய கர்த்தரை தேடுகின்றீர்களா? கடன்காரரை தேடுகின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தருடைய வழியில் நடக்காமல் போனோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து போவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, வேதனையோடு கூட ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் ஆண்டவருக்குள்ளாக வந்தவுடனே ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக வேண்டும் என்று ஒரு சபைக்கு நான் போகத் தொடங்கினேன். இன்றைக்கு எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று விரும்புகின்றோம். நல்லது தான். அப்படி நாங்கள் அந்த ஆலயத்துக்கு நான் போன நேரத்தில் நான் வாலிபனாக இருந்த பொழுது அந்த சபையின் போதகர் ஒரு அறிவிப்பு கொடுக்கின்றார். என்ன தெரியுமா? நாம் ஒரு ஆலயத்துக்கான இடத்தை வாங்க போகின்றோம். அந்த இடத்தை வாங்குவதற்கு இவ்வளவு பணம் தேவைப்படுகின்றது. நீங்கள் என்ன செய்யுங்கள்? நீங்கள் பேங்க்ல நீங்கள் கடன் பெற்று எங்களுக்கு தாருங்கள், அந்த வட்டியை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் என்று சொன்ன உடனே, எனக்கு அருமையானவர்களே, அநேகர் என்ன நினைக்கின்றோம்? ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்கின்றோம் என்று. பிணைப்படுகிறவர்களில் நீங்கள் ஒருவனாகி விடாதிருங்கள். யார் கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதே. ஊழியத்தில் கடன் வாங்கி ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு நாளும் கை கொடுக்காதிருங்கள், அது சாபம். எனக்கு அருமையானவர்களே, சிக்கிக் கொள்ளாதிருங்கள். அந்த காரியத்துக்குள்ளாக சிக்கிக் கொள்வீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றதோ, வார்த்தைக்கு மாறாக யார் நடந்தாலும் சரி, அந்த காரியத்திற்கு ஒரு நாளும் ஒத்து போகாதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? உனக்கு என்ன தேவை? அந்த தேவை என்னிடத்தில் கேள், நான் உனக்கு கொடுக்கட்டும். நீ ஏன் கடனுக்குள்ளாக போக வேண்டும்? நீ கடன் வாங்காதிருப்பா என்றுதான் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பட்டியலில் கொடுத்திருக்கிறார். சாபத்தின் பட்டியலில் அவர் கொடுத்திருப்பது நீ கடன் படுவா என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, கடன் படக்கூடியது நம் வாழ்க்கையில் சாபம் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. இன்றைக்கு அநேகர் பரம்பரை சாபம், பரம்பரை சாபம் என்று சொல்லீர்களே. முன்னோர்கள் கடன் வாங்கினார்களா? முன்னோர்கள் கடன் வாங்கினார்களா? அவர்கள் வாங்காத காரியத்தை இன்றைக்கு நீ வாங்கி கொண்டிருக்கிறாயே. பரம்பரை சாபம், பரம்பரை சாபம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. இன்றைக்கு நாமவே கடனுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோமே. அடுத்த சந்ததியை நாமே முழு கடனுக்குள்ளாக கொண்டு போகும்படிக்கு காரியத்தை செய்யாதிருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாடில் இந்த கடனை குறித்து பேச சொன்னபடியினால் உங்களோடு கூட பேசுகின்றேன். எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இந்த காரியத்தை குறித்து பேசுவது கிடையாது. காரணம் என்னவென்றால், அவர்களையும் இந்த கடனுக்குள்ளாக கொண்டு போய் பிசாசானவன் லாக் பண்ணி விடுகின்றான். அவர்களால் அந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு சிக்கிக் கொண்டு தவிக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த எலிசாவினுடைய காலத்தில் நடந்த இந்த காரியம் நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அழகாக வேதத்தில் கொடுத்திருக்கின்றார். கடனுக்குள்ளாக போனால் உன் பிள்ளைகளை இழந்து போய் விடுவா என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. இந்த காரியத்தை யோசித்து பார்த்திருக்கீங்களா? கடனுக்குள்ளாக நீ போனால் உன் பிள்ளைகள் உனக்கு சொந்தம் அல்ல, மற்றவர்களுக்கு சொந்தமாகி விடுவார்கள். அவர்கள் உனக்கு சொந்தம் இல்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. யாராவது வேதத்தில் உள்ள காரியத்தை நம்ம தியானித்து பார்த்திருக்கின்றோமா? அதனால தான் இந்த காரியத்தை அறியாதபடியினால தான் துடிகரமான காரியத்தை நம்ம செய்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் அந்த விதவையாக இருக்கக்கூடியவள் வந்து வேதனையோடு கூட சொல்லுகின்றார், கடன் கொடுத்தவன்
என் 2 குமாரரையும் அடிமைகளாக்கி கொள்ளும்படிக்கு வந்தான் என்றார். என் பிள்ளைகளை நான் இழக்கப் போகின்றேன், இந்த கடன் நிமித்தம் என் பிள்ளைகளை நான் இழக்கப் போகின்றேன் என்று சொல்லி கதறி நிற்கின்ற அந்த நேரத்தில் தான் இனி கடனுக்குள்ளாக போக மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தவளாக வந்து நின்று ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி கதறி இருப்பாள். எலிசா அவளுக்கு உதவி செய்யும்படிக்கு கேட்கின்றான். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் என்ன இருக்கின்றது என்பதை கேட்டு அவள் சொல்கின்றாள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் என் வீட்டில் ஒன்று இல்லை என்று. எல்லாவற்றையும் இழந்து போனாள். ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கின்றது என்று சொன்ன நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, அதன் பின்பதாக எலிசா ஆண்டவராகிய கர்த்தருடைய உதவியினால் அங்கு செய்யக்கூடிய காரியத்தை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீ போய் மற்ற பாத்திரங்களை மற்றவர்களிடத்தில் கேட்டு வாங்கி அதில் எண்ணெயை ஊற்றி வை என்று சொன்ன நேரத்தில் அதே போல் அவள் செய்கின்றாள். அநேக பாத்திரங்களில் எண்ணெய் வார்க்க தொடங்குகின்றாள். எனக்கு அருமையானவர்களே, பாத்திரத்தில் ஊற்ற ஊற்ற எண்ணெய் வந்து கொண்டே இருக்கின்றது. அவள் வீட்டில் இருந்த ஒரு குடம் எண்ணெயும் அங்கு இருக்கின்றது. இப்பொழுது எலிசா என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? அந்த எண்ணெயை விற்றுவிடு, அதாவது உன் வீட்டில் இருந்த ஒரு குடம் எண்ணெயையும் விற்றுவிட வேண்டும். கடனுக்குள்ளாக போய்விட்டோம் என்றால் கடனுக்குள்ளாக இருந்து வெளியே வருவதற்கு ஒரே வழி என்றால் இருக்கிறதை விற்றுவிட்டு அந்த காரியத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஆயத்தம் ஆவீர்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று. முதலாவது அவன் சொன்னான், அநேக பாத்திரங்களில் எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கிறது, இதை விற்று என்று சொல்லும் பொழுது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குடம் எண்ணெயும் சேர்த்து அவன் சொல்லுகின்றான், விற்றுவிடு. வாசிக்கலாம். நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து. முதலாவது கடனை தீர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் தான் தேவனாகிய கர்த்தர் தீர்ப்பார். அநேகருக்கு ஒரு கடன்ல இருந்து இன்னொரு கடன்ல இருந்து தீர்த்த உடனே இன்னொரு கடனுக்குள்ளாக போய்கொண்டே இருந்தோம் என்றால் ஒரு நாள் லாக் பண்ணி விடுவான் பிசாசானவன். வாசிக்கலாம். உன் கடனை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். அப்பொழுது உனக்குள்ளதையும் நீ விற்று அதன் பின்பதாக உனக்கு மீதி வரும். மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொன்னால் இனி உனக்கு வசதியான வாழ்க்கை அல்ல. இனி உனக்கு அந்த வசதியெல்லாம் போய் கொஞ்சமாக இருக்கலாம். அதில் வாழ நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரை நம்ம தேடுகின்றோம் என்றால் இப்படிப்பட்ட சிக்கலுக்குள்ளாக கடந்து போக மாட்டோம். இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகின்ற காரியம் என்ன? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வாழும்படிக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். என்ன தேவையாக இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். நான் முதலாவது சொன்னேனே, அந்த ஊழியக்காரருக்கு பணம் தேவை. அந்த ஊழியக்காரருக்கு பணம் தேவையாக இருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? ஆண்டவராகிய கர்த்தர் அந்த தேவை எப்படி சந்தித்தார்? அவர் ஒரு மனிதனையும் தேடி போகவில்லை. என கருமையானவர்களே, உங்களுக்கு தேவை இருக்கலாம். இந்த நாளில் கடன்ல இருந்து நீங்கள் வெளிவர விரும்புகின்றீர்களா? ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, முதலாவது, ஆண்டவரே, இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வர விரும்புகின்றேன், இனி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக என்னை அழைத்து செல்லும் என்று சொல்லி அவர் பாதத்தில் சரணடைந்து விடுங்கள். மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என கருமையானவர்களே, நான் வாலிப பிராயத்தில் எங்களுடைய பட்டணத்துக்கு, இந்த மதுரை பட்டணத்துக்கு சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர் வந்திருந்தார். அப்பொழுது நான் வாலிபனாக இருந்தேன். அந்த வேளையில் அவர் ஒரு மீட்டிங்கில் அவர் பேசின அந்த வார்த்தை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். அவர் சொன்னார், நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லி அவர் ஒரு காரியத்தை சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, அவர் சொன்னார், ஒரு குடும்பம் கடனுக்குள்ளாக சிக்கின ஒரு குடும்பம் என்று சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை அவர் சொன்னார். ஒரு புருஷன் மரித்து போனார். அந்த மனைவி, விதவையான மனைவியும் அவருக்கு இருந்த அந்த ஸ்திரியானவளும் ஒரு வாலிப பிள்ளையும் மட்டும் இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு வீடு மட்டும் அவர்களுக்கு இருந்தது.
அந்த நேரத்தில் அவருடைய புருஷன் வாங்கின அந்த கடன் நிமித்தம் இந்த குடும்பத்துக்குள்ளாக கடன், வட்டி மேல வட்டி வந்து அநேக கடன் வந்து விட்ட உடனே ஒரு நாள் அந்த மனுஷன், அந்த கடன் கொடுத்தவன் வீட்டுக்கு வந்தான். அவன் சொன்னான், நாளை காலை நீங்கள் இவ்வளவு பணத்தை செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் கொடுக்கக்கூடிய இவ்வளவு வட்டியும் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கொடுக்காவிட்டால் இந்த வீட்டிலிருந்து உங்களை வெளியே தள்ளிவிட்டு கதவை பூட்டி விடுவேன் என்று சொல்லிவிட்டு அவன் கடந்து போய்விட்டான். எனக்கு அருமையானவர்களே, தேவை இப்படி இருக்கும் பொழுது ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், தற்கொலை பண்ணினால் பாதாளத்துக்கல்லவா போவோம் என்று சொல்லி அந்த தாயும் வாலிப மகளும் ஜெபிக்க தொடங்கினார்களாம். எனக்கு அருமையானவர்கள், அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்றால், அந்த கடன்கார மனுஷன் வரும்பொழுது ஒருத்தர் கூட உதவி செய்யும்படிக்கு வரவில்லை. எல்லா வீடுகளும் கதவை அடைத்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களாம். அந்த வேளையில் இந்த வாலிப மகள் ஆண்டவரிடத்தில் தன் தாயோடு கூட சேர்ந்து ஜெபிக்க தொடங்கினார்கள். இரவு முழுவதுமாக ஜெபித்தார்கள். காலையிலே அந்த மனுஷன் வருவானே, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் என்று இரவு முழுவதும் ஜெபத்திலே இருந்தவர்கள். காலையில் அந்த வாலிப மகள் தன் தாயை பார்த்து சொன்னாளம்மா, அந்த மனுஷன் வருவேன் என்று சொன்னானே, காலை விடிந்து விட்டது, அந்த மனுஷன் காலையிலேயே வந்து விடுவானே என்று சொல்லிவிட்டு அவள் தன் வீட்டு ஜன்னலை திறந்து பார்த்து கொண்டிருந்த பொழுதுதான் அந்த மனுஷன் தூர தன் ஆட்களோடு கூட நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் வரும்பொழுது பக்கத்து வீட்டில் இருந்தவர் எல்லாரும் கதவை அடைத்து விட்டு ஜன்னல் வழியாக வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். என கருமையானவர்களே, இவர்கள் யாரிடத்திலும் உதவி கேட்டு போகவில்லை. ஒரு உதவி தேவைப்படும் பொழுது நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். கர்த்தரை தேடின பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. நடந்தது என்ன தெரியுமா? அந்த மனுஷன் வரக்கூடியதையும் கதவை தட்டினான். உடனே இந்த மகள் பயந்து போய், இந்த தாயானவள் போய் கதவை திறந்த நேரத்தில் அந்த மனுஷன் தன்னுடைய ஆட்களை பார்த்து சொன்னான், நீங்களெல்லாம் வெளியே நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் மட்டும் உள்ளே வந்தான். அவன் சொன்னான், நேற்று இரவு எனக்கு தூக்கம் வராமல் போனது. நான் தூங்காமல் விழித்து கொண்டிருந்த பொழுது என் அறை முழுவதும் ஒரு பிரகாசம் உண்டானது. அப்பொழுது ஒரு சத்தம் மாத்திரம் கேட்டேன். நான் இயேசுவானவர் வந்திருக்கிறேன் என்கின்ற வார்த்தை மட்டுமே. என்னுடைய பிள்ளைகளை நீ ஒன்றும் செய்யக்கூடாது, அவர்கள் உன்னுடைய கடனை அடைப்பார்கள் என்கின்ற சத்தத்தை மாத்திரம் நான் கேட்டேன். அந்த மனுஷன் சொன்னான், நான் யாருக்கும் பயப்படாதவன். ஆனால் அந்த சத்தத்தை கேட்டவுடனே என் உடம்பு நடுங்கத் தொடங்கியது. அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டேன். அவன் சொன்னான், நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகை, அநேக வட்டி செலுத்தி விட்டீர்கள், இன்னும் கொஞ்சம் தொகை தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் இனி வட்டி செலுத்த வேண்டாம், அந்த கடன் கொஞ்சம் தான், அதை நீங்கள் என்றைக்கு கொடுக்க முடியுமோ அன்றைக்கு கொடுங்கள், அது வரைக்கும் நான் உங்களிடத்தில் வந்து கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தன் ஆட்களோடு கூட கடந்து போய்விட்டான். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. என கருமையானவர்களே, ஒருவேளை இப்படி கடனுக்குள்ளாக சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றீர்களா? கர்த்தருடைய பாதத்தில் சரணடைந்து விடுங்கள். ஆண்டவரே, இந்த கடனிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை தேடுங்கள். ஒரு மனுஷனையும் தேடி போக வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். ஆனால் ஒரே ஒரு தீர்மானம் மாத்திரம் எடுங்கள். ஆண்டவரே, இனி நான் கடன் வாங்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாக தேவனுடைய சமூகத்தில் அவர் பாதத்தில் விழுந்து விடுங்கள். மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வார். மறுபடியும் நான் செய்திக்குள்ளாக நான் வருகின்றேன். என கருமையானவர்களே, இந்த செய்திக்குள்ளாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாடிலும் மனுஷனை தேடும் பொழுது யாரை நம்ம தேடுகின்றோம்? நான் உதவி செய்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான் என்று தேடும் பொழுது அந்த மனுஷனுடைய உதவி உங்களுக்கு பிரயோஜனம் அற்றதாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. அவர்களை தேடி போகாதிருங்கள். ஒரு நாளும் ஒரு மனுஷனையும் நீங்கள் தேடி போகாதிருங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும் என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. இதே போல யோசேப்பினுடைய வாழ்வில் ஒரு சம்பவம் நடக்கின்றது. என கருமையானவர்களே, தெரிந்த சம்பவம் தான். யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையில் இருக்கின்றான். அப்படி அவன் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இன்னொரு 2 பேர் செய்த குற்றத்திற்காக அங்கு சிறைச்சாலைக்குள்ளாக போடப்படுகின்றார்கள். வேதம் அந்த காரியத்தை குறித்து சொல்லுகின்றது. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு
எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். என கருமையானவர்களே, பானபாத்திரக்காரனும் சுயம்பாகி, இந்த பானபாத்திரக்காரன் என்று சொல்லக்கூடியவன் ராஜாவுக்கு பழரசம் கொடுக்கக்கூடியவன், ராஜாவுக்கு மிக அருகில் நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருந்தவன், ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் செய்தபடியினால் அவன் சிறைச்சாலையில் போடப்படுகின்றான். இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது சிறைச்சாலைக்குள்ளாக, யோசேப்பு இருந்த சிறைச்சாலைக்குள்ளாக இவர்கள் வருகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் அநேக நாட்கள் அங்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நாள் யோசேப்பு அவர்கள் முகத்தை பார்த்த பொழுது மிகுந்த கலக்கத்தோடு கூட இருந்த உடனே இவர்களை பார்த்து யோசேப்பு கேட்கின்றான், என்ன உங்கள் இருதயம் எல்லாம் மிகுந்த கலக்கத்தோடு இருக்கின்றதே, உங்கள் முகங்கள் எல்லாம் வாடி போயிருக்கிறது என்ன என்பது போல கேட்ட உடனே அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் சொப்பனம் கண்டதின் நிமித்தம் எங்கள் இருதயம் கலங்கி இருக்கிறது, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஒருவரும் இல்லை என்று அவனிடத்தில் சொல்லுகிறார்கள். வாசித்து பாருங்கள், ஆதியாகம 40வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? என கருமையானவர்களே, இந்த இடத்தில் யோசேப்பு சொல்லக்கூடிய காரியம், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஒருவரும் இல்லை என்ற அந்த பானபாத்திரக்காரன் சொல்லும் பொழுது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா என்று சொல்லி அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை யோசேப்பு கர்த்தருடைய உதவியோடு கூட அந்த காரியத்தை சொல்லுகின்றான். அவன் சொன்னது என்ன? ஆதியாகம 40வது அதிகாரம் 13வது வசனத்திலே இந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவனை கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவன் சொல்லுகின்றான். ஆதியாகம 40:13 வாசிக்கலாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்றால் நீ மறுபடியும் அதே பதவியில் நீ அமருவாய். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பானபாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி. கருமையானவர்களே, அர்த்தம் சொல்லுகின்றான், அவனுக்கு உதவி செய்கின்றான். உதவி செய்துவிட்டு இப்பொழுது எனக்கு அவன் உதவி செய்வான் என்று சொல்லி அவனுடைய உதவியை நாடுகின்றான். என கருமையானவர்களே, உதவி செய்தவன் எனக்கு உதவி செய்வான் என்று இப்பொழுது யோசேப்பு நினைத்து கொண்டு என்ன சொல்லுகின்றான்? வாசியுங்கள் 14வது வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது, நீ ராஜாவின் பக்கத்தில் அமரும் பொழுது என்னை நினைத்துக்கொள், என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, நான் நிரபராதி, நான் இந்த இடத்துக்கு வந்துவிட்டேன், எனக்கு நீர் தயவு செய்து உதவி செய். காரணம், நீ ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவன், ராஜாவுக்கு நீ பிஏவாக இருக்கக்கூடியவன், நீ நிச்சயமாக அந்த காரியத்தை நீ செய்ய முடியும், பானபாத்திரக்காரனாக இருக்கின்றார், எனக்கு நீ உதவி செய்யு சொல்லும் பொழுது அவன் சரி என்று சொல்லிவிட்டு தான் போயிருப்பான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? அவனை மறந்து விட்டான் என்று சொல்லி அந்த அதிகாரம் ஆதியாகம 40:23 வாசியுங்கள். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 2 வருஷம் மறந்தே போய்விட்டான் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. நான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு உதவி செய்கின்றேன், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அவனுக்கு உதவி செய்கின்றேன் என்று அவனுக்கு நான் உதவி செய்கின்றேன், நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவனுடைய உதவியை நாடினான். நடந்தது என்ன? அவனுக்கு உதவி கிடைத்ததா? மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே. அந்த உதவி கிடைக்காமல் போன பொழுதுதான் அவன் மிகுந்த வியாகுலப்பட்டிருப்பான். எனக்கு அருமையானவர்களே, அதன் பின்பதாக நான் இந்த மனுஷனை நினைத்தது, அவன் எனக்கு உதவி செய்வான் என்று நினைத்தேன், செய்யவில்லையே என்று கர்த்தரை நோக்கி யோசேப்பு பார்க்க தொடங்கி இருப்பான். ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது என்ன செய்கின்றார்? அவனை வெளியே கொண்டு வருகின்றார். எனக்கு அருமையானவர்களே, அவன் குற்றமற்றவன் என்பதை தேவனாகிய கர்த்தரே நிரூபிக்கின்றார். அங்கு தேவனாகிய கர்த்தர் அவனை உயர்ந்த இடத்தில் கொண்டு வந்து வைக்கும் பொழுதுதான் எனக்கு அருமையானவர்களே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், மனுஷனை நம்பி போவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நமக்கு கிடைக்காது, பிரயோஜனப்படாது.
கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுங்கள். இக்கட்டான நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஒரு நாளும் நான் அவர்களுக்கு உதவி செய்தேன், எனக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்று நினைத்து போகாதிருங்கள். உங்களுக்கு அந்த உதவி கிடைக்காது. தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகின்றது? 2 நாளாகமம் 14:11 எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஏசப்பா, உங்களுக்கு லேசான காரியமாச்சே. உதவி செய்கிறது மனுஷர்களாகிய நமக்கு நம் ஆண்டவர் உதவி செய்கிறது லேசான காரியம். அந்த ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். எத்தனை முறை உதவி கேட்டாலும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர், ஒரு நாளும் அந்த உதவியை மறுக்காதவர். தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள், மகிமையான காரியத்தை செய்வார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், என்ன உதவியாக இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேளுங்கள். என் தேவன் எனக்கு உதவி செய்வார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாசியுங்கள். மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வார். இந்த வேளையிலேயே நான் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்குகிறதை காண்கின்றேன். ஆண்டவரிடத்திலிருந்து உதவிக்காக காத்திருக்கக்கூடிய நீங்கள் ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன். இக்கட்டான நிலைமையில் மனுஷர்களிடத்தில் நீங்கள் போய் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டும் அவர்கள் உதவி செய்யாமல் சோர்ந்து போய் இந்த வேளையிலே மிகுந்த வியாகுலத்தோடு இருக்கின்றீர்களா? மனுஷனை தேடுகிறவர்களின் இருதயம் துவண்டு போகும், உண்மைதான். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக என்று வேதவசனம் சொல்லுகின்றது. உங்களுடைய இருதயம் மகிழத்தக்கதாக கர்த்தரை தேடுங்கள். மனுஷனை தேடினதின் நிமித்தம் உங்கள் இருதயம் துவண்டு போயிருக்கலாம், வியாகுலப்படும். இந்த வேளையில் ஆண்டவராகிய கர்த்தரை தேடும்படிக்கு தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தருக்கென்று உங்களை ஒப்புக்கொடுங்கள். என்ன உதவி தேவைப்பட்டாலும் என் தேவனை மட்டுமே நோக்கி பார்ப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாக முன்னேறி செல்லுங்கள். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாவை அழிப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாவை அழிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். அப்பாவுக்கு லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு
அவர் காத்திருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர், எனக்கு நிச்சயம் தேவனிடத்திலிருந்து உதவி வரும் என்று விசுவாசியுங்கள். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்யாமல் யாருக்கு உதவி செய்வார்? ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? நான் அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கின்றேன், எனக்கு அவர் உதவி செய்வார் என்று விசுவாசியுங்கள். மனிதர்களை நம்பி போய் அவர்கள் உங்களுக்கு கைவிரித்து விட்டார்களா? மனிதர்களை தேடி போனது நிமித்தம் நீங்கள் அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நிற்கிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறதின் படி மனிதர்களை தேடி போனதின் நிமித்தம் மிகவும் துவண்டு போன நிலைமையில் வியாகுலப்பட்டிருக்கின்ற நீங்கள் இப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இறங்குகின்றது. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து விடுங்கள், அவருடைய பாதத்தில் சரணடையுங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அந்த விதவையான தாய், கடனுக்குள்ளாக போனவள், தன் பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே என் பிள்ளைகளை இழந்து போய் விடுவேனோ என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் சரணடையும்படிக்கு எலிசாவினிடத்தில் வந்து என் தேவன் எனக்கு உதவி செய்யும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை கேட்டு சொல்லும். நாங்கள் மடிந்து போகின்றோமே, ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு, என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு அவர் பாதத்தில் விழுகின்றோம் என்று கர்த்தருடைய பாதத்தில் விழுந்த பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், உதவி செய்ய வல்லவராயிருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார் என்கின்ற வேத வசனத்தின்படி உதவி செய்ய வல்லவர் இந்த வேளையில் உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு அவருடைய கரம் இறங்கி வருகின்றது. பாதத்தில் சரணடைந்திருக்கின்றீர்களா? தேவனாகிய கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் இருதயம் மகிழத்தக்கதாக மகத்தான காரியத்தை உங்களுக்கு செய்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உதவியை உங்களுக்கு கட்டளையிடுவார். மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வார். தாவீது நாபாலை தேடி போனான். நாபாலுக்கு உதவியை நாடினான், கிடைக்கவில்லை. ஆனால் கேட்காமலே நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயில் கொண்டு வந்து கொடுத்தாள். அது தேவனாகிய கர்த்தர் கொடுத்தது. யோசேப்பு பானபாத்திரக்காரனை உதவியை நாடினான், கிடைக்கவில்லை. கர்த்தரிடத்திலிருந்து உதவி வந்தது. ஆண்டவராகிய கர்த்தரை தேடும் பொழுது உங்களுடைய இருதயம் மகிழத்தக்கதாக மகத்தான காரியத்தை செய்வார். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாளிலும் கடன்ல சிக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், உம்முடைய பாதத்தில் சரணடைந்திருக்கிற பிள்ளைகளை அந்த கடன்ல இருந்து விடுதலை செய்வீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த சாபத்தில் இருந்து அவர்களை விடுதலை செய்து ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் எந்த உதவி ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்பேன் என்கின்ற தீர்க்கமான முடிவை எடுத்தவர்களாக தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்களாக. கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக என்கின்ற வசனத்தின்படி உம்மை தேடுகிறதின் நிமித்தம் அவர்கள் இருதயம் மகிழத்தக்கதான மகத்தான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் நீர் செய்தருளும். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். ஆசீர்வதித்தருளுவீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.